குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்று எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, மல்டி டைமென்ஷனல் போர்ட்டல்ஸ். அது என்னங்க மல்டி டைமென்ஷனல் போர்ட்டல்ஸ்னால், இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே பிறவியில்லா பெருவாழ்வு அடையும் போது வேறு உலகங்களுக்கு போகிறோம், வேறு பிரபஞ்சத்துக்கு போகிறோம், இல்லை வேறு பிளானட்ஸுக்கு போகிறோம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே உடலை விட்டு உயிர் செல்வதற்கு முன்னாலேயே நாம் பிற உலகங்களுக்கு செல்ல முடியும். அந்த உலகங்களுக்கு செல்வதற்குண்டான அந்த பாதை, அந்த என்ட்ரன்ஸை தான் மல்டி டைமென்ஷனல் போர்ட்டல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த மல்டி டைமென்ஷனல் போர்ட்டல்ஸ் பூமியில் எந்தெந்த இடங்களில் உள்ளது, இதுக்கு சயின்டிஃபிக்காக பல ரிசர்ச் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை ப்ரூவ் பண்ணாலும் கூட ஆன்மீக ரீதியான தகவல்களை ஆன்மீக ரீதியான புரிதலோடு நாம் அணுகுவது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக ஆன்மீகத்தில் பயணம் பண்ணும்போது சும்மா பட்டையிட்டு கொண்டு திருநூறு ருத்ராட்சம் இட்டு கொண்டு இருப்பது மட்டும் ஆன்மீகம் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. உச்சகட்ட சயின்ஸ் தான் ஆன்மீகம். ஆனால் சயின்ஸில் இல்லாத சயின்ஸு மிக உயர்ந்த நிலையை அடைந்தது தான் ஆன்மீகம். அப்போ சராசரி மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத இந்த சயின்ஸு இறைவனுடைய சயின்ஸாக இருக்குது. அந்த சயின்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சராசரி மனிதன் இந்த உலகத்தில் வாழும்போது அவனுக்கு தெரிஞ்சது என்னென்னா, வீடு வாசல், ஒர்க், பிஸ்னஸ், இல்லாட்டினா பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ட்ராவல் பண்ணி போகக்கூடிய ஒரு ஊர், ஒரு நாடு, இப்படிலாம் இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் மட்டுமல்ல, பூமியில் உள்ள பல்வேறு இடங்களில் வேற்று கிரகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஆற்றல் பெற்ற ஆன்மாக்களும் சரி, சக்திகளும் சரி, பூமியை அடைவதற்கென்று ஒரு சில வழிகள் இருக்கின்றது. இது என்ன, இதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னா, நல்ல ஹையஸ்ட் பவர்ஃபுல்லான பீயிங்ஸ் இருக்காங்க அப்படின்னா, சோல்ஸ் இருக்காங்கன்னா, அவர்களால் இந்த பூமியில் எங்கே வேண்டுமானாலும் காட்சி கொடுக்க முடியும், எங்கே வேண்டுமானாலும் தோன்ற முடியும். ஒரு சோல் இந்த இடத்துல வருது அப்படின்னா, அந்த சோல் டக்குன்னு சோலாக மட்டும் இல்லாமல் உடனடியாக தனது உருவத்தை ஒரு பாடியாக, அதாவது ஸ்தூல உடலாக தொட்டு பார்க்கக்கூடிய அந்த உடல் இருக்க பேர் ஸ்தூல உடல். அந்த ஸ்தூல உடலாக நிச்சயமாக ஒரு ஆன்மாவானது மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் இந்த பூமிக்கு வரும்போது மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் எல்லா ஆன்மாக்களும் எல்லா இடத்துலையும் தோன்ற முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. நீங்கள் நிறைய படம் பார்த்துருப்பீங்க. இந்த மென் இன் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. இன்னும் இந்த வேற்று கிரகத்தில் இருக்கக்கூடிய வேறு சில உயிரினங்களை பற்றி இன்னும் நிறைய ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. அதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஈவன் ஏகப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜஸ், சமீபத்தில் வெளியான சிசிடிவி ஃபுட்டேஜஸ், அக்காலத்துலேருந்து இக்காலத்து வரைக்கும் கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் மட்டும் இல்லாமல் வேறு டெக்னாலஜியில் பதிவு செய்யப்பட்ட அந்த பதிவுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சாதாரண ஒரு ஒலியாக அந்த ஒலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணி போக 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 டக்குன்னு ஒரு மனித உடலை எடுத்து நடந்து போகக்கூடிய அந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் நிறைய ஃபேக் வீடியோஸ் இருக்குது. ஆனால் நிறைய வீடியோஸ் உண்மையாகவும் இருக்கின்றது. அப்போது பல உலகங்களில் மல்டி டைமென்ஷனல் பீயிங்ஸ் என்பவர்கள் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3D அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தேர்டு டைமென்ஷன். இப்போது தொட்டு பார்த்து உணரக்கூடிய ஒரு டைமென்ஷன், நீளம், அகலம், உயரம், இந்த 3 டைமென்ஷன் இருக்கிறத தேர்டு டைமென்ஷன் 3D அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் டைமென்ஷன் ஒன்று இருக்குது. அது என்னென்னா நீளம், அகலம், உயரம், அதை தாண்டி இருக்கக்கூடியது காலம். இந்த காலத்திற்கு அப்பாற்பட்ட பீயிங்ஸ் அதர் டைமென்ஷன்ஸில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படி அந்த இடத்துக்கு போனாங்கன்னா, நம்மை போல மனிதனாக இருந்து மிக உயர்ந்த பயிற்சி நிலைகளை செய்தோ, அல்லது புண்ணிய கணக்குகளில் இருந்தோ, இல்லை தான தர்மங்களை அதிகமாக செய்தோ, இல்லை அதிகப்படியான குரு விசுவாசத்தில் இருந்தோ, இல்லை மந்திரங்கள் ஜபம் செய்தோ, பல விஷயங்களை செய்ததன் காரணமாக, இந்த இறை பயணத்தில் இருந்ததன் காரணமாக அவர்கள் அப்பேற்பட்ட ஒளி உடல் எனும் நிலையை அடைந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த மல்டி டைமென்ஷன் சொல்லக்கூடிய வேறு உலகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழக்கூடிய நிறைய ஸ்பிரிட் கைட்ஸ் அதர் டைமென்ஷன்ஸ்லேருந்து அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பறவைகள் மூலமாகவும் விலங்குகள் மூலமாகவும், அது மட்டும் இல்லாமல் பிற மனிதர்களின் உடலை ஆட்கொண்டும் நமக்கு சில கைடன்ஸை தொடர்ச்சியாக அவர்கள் கொடுக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது சில நேரத்தில் அந்த ஹையர் ஸ்பிரிட்ஸ், அதாவது உயர்ந்த நிலை பெற்ற ஆன்மாக்கள் சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு உதவுவதற்காக
உடலையே எடுக்கின்றார்கள். ஆக்சுவலாக எர்த்தினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த எர்த்தில் ஒரு பாடி கிடைக்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபிசிக்கல் ரியாலிட்டியில், ஃபிசிக்கல் டைமென்ஷனில் 3Dயை கடந்து இருக்கக்கூடிய 4Dயில், அதாவது காலம் அப்படின்னக்கூடிய நிலையை கடந்த அந்த ஆன்மாக்களானது இந்த பூமியில் வந்து ஏதோ ஒரு காரணங்களுக்காக வரலாம். வெதர் அவங்க வந்து இங்கே வந்து பிற உயிர்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக வரலாம், இல்லைனா அவர்களுடைய தேவைகள் எதையாவது பூர்த்தி பண்ணுறதுக்காக வரலாம், இல்லாட்டினா வேறு ஏதாவது ஆன்ம உலகங்களில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய தேவைகளை இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக வரலாம், இல்லை இங்கே மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஆன்மாக்களை, ஒளி உடல் பெற்ற அந்த ஆன்மாக்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரலாம். நிறைய கணக்குகள் இருக்குது. இது இப்படித்தான்றதை மட்டும் சொல்லிட முடியாது. எல்லா ஆன்மாக்களாலேயும் உடனே உடல் எடுக்க முடியுமான்னு கேட்டால் ஸ்பான்டேனியஸாக உடல் எடுப்பது மிகவும் கடினமான விஷயம். ஆனால் மிக சக்தி பெற்ற அந்த ஆன்மாக்கள் இந்த பூமிக்கு வருகை தரும்போது அவர்களால் உடனடியாக உடலை எடுக்க முடியும். அப்போ என்னன்னா, எல்லா உயர்ந்த நிலை ஆன்மாக்களும் பூமிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில உயர்ந்த நிலை ஆன்மாக்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த பூமிக்கு வரும்போது எல்லா இடங்களிலும் அப்படி தோன்ற முடியாது. அப்போ என்னன்னா, அந்த உலகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு சில இடங்கள் இருக்குது. அந்த இடத்துல தான் சக்தி நிலை அதிகமாக இருக்கின்றது. அந்த இடத்தை தான் போர்ட்டல்ஸ் என்று நாம் வந்து கூறுகிறோம். குறிப்பாக இந்தியாவில் மட்டுமல்ல, உலகெங்கிலும் இந்த நிறைய போர்ட்டல்ஸ் இருப்பதாக சில சயின்டிஃபிக் ரிசர்ச் சொல்லுது, சில ஆன்மீக தகவல்கள் சொல்லுது, சில ஆன்மீக புத்தகங்கள் சொல்லுது. சில ஆன்மீக சாதகர்கள் அந்த இடங்களுக்கு போகும்போது அவர்களது உடலை விட்டு ஆன்மா பயணம் செய்து அந்த உலகத்திற்கு சென்று பார்த்துவிட்டு மீண்டும் திரும்பிய அந்த அனுபவங்களும் உண்டு, அந்த வரலாறும் வந்து உண்டு. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இந்தியா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கைலாஷ் மான்சரோவர், அதாவது கைலாயம் வந்து சொல்லுவாங்க, மிகவும் சக்தி பெற்ற போர்ட்டல். சிவபெருமானுடைய கைலாயத்துக்கே போகக்கூடிய அந்த வழின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அது பல்வேறு உலகங்களுக்கு செல்லக்கூடிய மிகவும் சக்தி பெற்ற ஒரு பாதையாக இருக்கின்றது. ஸோ அதற்குண்டான கேட் கீப்பர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி மனித உடல்லே இருப்பாங்கன்றது கிடையாது. கண்ணிற்கு தெரியாத ரூபங்களில் அவர்கள் அந்த ஆக்சஸை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்காக, அந்த உலகத்திலேருந்து இந்த உலகத்துக்கு வந்து வர்றதுக்காகவும், இந்த உலகத்திலிருந்து மற்ற உலகங்களுக்கு இந்த ஆன்மாக்கள் எளிமையாக பயணம் செய்து வருவதற்காக, எல்லா ஆன்மாக்களும் எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துலையும் தோன்ற முடியாதுன்றதுனால ஒரு சில ஆன்மாக்கள் அந்த கேட்டை பயன்படுத்தி வந்து செல்கின்றார்கள். இது கைலாஷ். அது மட்டும் இல்லாமல் தி கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா, சமீபத்தில் நான் வந்து எகிப்து வந்து போயிட்டு வந்திருந்தேன். அப்போ கிசா பிரமிட் வந்து போயிட்டு இருந்தேன். ஸோ அந்த இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு போர்ட்டலாக இக்காலத்தில் மட்டுமல்ல எக்காலத்திலும் கருதக்கூடிய ஒரு இடமாக வந்து இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மச்சு பிச்சு, அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா மற்றும் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி திபெத், அதிலிருந்து அப்படியே மேலே போனீங்கன்னா அந்த இமயமலைன்றது ஒரு மலை கிடையாது, அந்த தொடர்கள் அப்படியே போச்சுன்னா மேலே போய் கீழே வந்து மறுபடியும் சைடு வரைக்கும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த இடத்துல தொடங்கி அப்படியே மேலே போய் திபெத்துலேருந்து மேலே போனீங்கன்னா ஜம்மு காஷ்மீர், அப்படியே கீழே வந்ததுன்னா நேபாள், பூட்டான் சொல்லி அந்த இமயமலை தொடர்கள் முழுக்க நிறைய போர்ட்டல்ஸ் என்பது இருக்கின்றது. ஏன் இமயமலை அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு இடமாக கருதப்படுகின்றது என்றால், பல்வேறு விதமான ஆன்மாக்கள், உயர்ந்த நிலை ஆன்மாக்கள் வேறு டைமென்ஷன்ஸில் வந்து பயணம் செய்யும்போது அந்த டைமென்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் இந்த பூமிக்கு வருவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கேட், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டல்ஸ். அது கண்ணுக்கு தெரியாத ரூபத்தில் இருந்தாலும் கூட எல்லா மனிதர்களாலும் முதல்ல அங்கே ஆக்சஸ் போகவே முடியாது. ஏன் வந்து புனித தலங்களுக்கு அடிக்கடி செல்ல வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய ஆற்றலை நாம் பெற வேண்டும், நமது இந்த வாழ்க்கை முடிவதற்கு முன்னாலேயே நம்ம ஏன் வந்து புனித இடங்களுக்கு அடிக்கடி போகணும்னு வந்து ஏன் வந்து சொல்கிறாங்கன்னா, புனித இடங்கள்னால் அது புனித ஆன்மாக்கள் பயணம் பண்ண இடம் மட்டும் கிடையாது, பிற உலகங்களுக்கு செல்வதற்குண்டான பாதையும் அந்த இடத்தில் தான் இருக்கின்றது. சில உடலை தாங்கிய ஆன்மாக்கள், இந்த பூமியில் வாழ்கிற மனிதர்களை சொல்கிறேன், சில இடங்களுக்கு போகும்போது, சக்தி பெற்ற இடங்களுக்கு செல்லும்போது நினைத்து பார்க்க முடியாத ஆன்மீக அனுபவங்களை வந்து பெறுகிறார்கள். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பிற உலகங்களுக்கு செல்லக்கூடிய வழி, அந்த பாதை என்பது பூமியிலேயே பல்வேறு இடங்களில் உள்ளது. அமெரிக்காவில் இருக்குது, ரஷ்யாவில் இருக்குது, ஈவன் வந்து பெர்முடா ட்ரையாங்கிள் வந்து சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து வந்தீங்கன்னா காஷ்மீர் பகுதியை வந்து சொல்கிறாங்க. ஈவன் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இமயமலை தொடர்களில் வந்து கேதார்நாத், பத்ரிநாத், கைலாயம், பூட்டான், நேபாள், பல்வேறு இடங்களில், முக்கியமான சில இடங்களில் அந்த சக்தி நிலை அதிகமாக இருப்பதனால் கண்ணிற்கு தெரியாத ரூபங்களில் அவர்கள் இங்கே வந்து இந்த பூமிக்கு வேண்டும் என்கின்ற நன்மையை செய்துவிட்டு மீண்டும் அந்த இடத்திலிருந்து எங்கிருந்து வந்தார்களோ அங்கேயே சென்று விடுகிறார்கள். இது கதையல்ல, இது நிஜம். நம்ம கண்ணுக்கு ஒரு விஷயம் தெரியல,
நம்மளால் உணர முடியலன்றதுக்காக அது பொய் என்று கூறிவிட முடியாது. அந்த வகையில் பார்க்கும்போது பூட்டானும் வந்து மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு பகுதி. பூட்டானில் இருக்கக்கூடிய அந்த மோனாஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய மனிதர்களாக வந்து இருக்கட்டும், ஹிந்துயிசமை பின்பற்றக்கூடிய மனிதர்களாக வந்து இருக்கட்டும், இந்தியாவிற்கு மிகவும் நெருக்கமான நாடு. அந்த மக்கள், அந்த ஊரில் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களாக இருக்கட்டும், ராஜாவும் சரி, அங்கே வாழக்கூடிய மனிதர்களுடைய பிறவியில்லா பெருவாழ்விற்கு முக்கியத்துவம் கொடுத்து பயணம் செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றார்கள். ஸோ இந்த அடிப்படை என்ன நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணுன்னா, தமிழ்நாட்டில் சரி, இந்த பக்கம் வந்து நீங்கள் ஈஸ்ட் சைடோ, வெஸ்ட் சைடோ, இல்லை சவுத் சைடோ, நார்த் சைடோ, எந்த இடங்களிற்கு சென்றாலும் முக்கியமான இடங்களில் அந்த போர்ட்டல்ஸ் உண்டு. தமிழ்நாட்டில் இப்போ உங்களுக்கு சொல்லணும்னா கொல்லிமலையை வந்து சொல்லலாம், சதுரகிரி மலையை வந்து சொல்லலாம். இந்த மாதிரி சக்தி பெற்ற பல்வேறு இடங்கள் என்பது இருக்கின்றது. அந்த சக்தி பெற்ற பல்வேறு இடங்களுக்கு நாம் அடிக்கடி பயணம் செய்யும் போது நமது ஆன்மா என்பது விழிப்படைகின்றது. இப்போ வந்து இஸ்லாத்திலே நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா அந்த ஹஜ் பயணம் சொல்கிறாங்க, மெக்கா மெதினா வந்து சொல்கிறாங்க. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸ்டியானிட்டி வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சைடு இருக்கக்கூடிய கிறிஸ்டியானிட்டிக்கு பெயர் போன அந்த இடங்கள் எல்லா இடங்கள்லையும் புனித தலங்களுக்கு பயணம் செய்ய வேண்டும் என்று வந்து சொல்கின்றார்கள். காரணம் என்னென்னா, எல்லாராலையும் தியானம் தவம் பண்ணி உயர்ந்த கட்ட நிலையான மெய்ஞான நிலையை வந்து அடைய முடியாது. அப்போது இந்த உடலை தாங்கிய இந்த ஆன்மாவானது உடலுக்குள் இருக்கும்போதே நாம் ஒரு சில முக்கியமான இடங்களுக்கு பயணம் செய்யும்போது நமது ஆன்மா அந்த உலகங்களிற்கு உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கு உண்டான அந்த ரிசர்வ்டு சீட்டை நம்ம அந்த இடத்துல வந்து கன்ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ என்னென்னா, புனித இடங்களுக்கு முதல்ல போகணுன்ற எண்ணம் வரதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும்போது நம்ம அதை என்டர்டெயின் பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது மிக உயர்ந்த நிலையை நமது ஆன்மா என்பது அடைகின்றது. ஜாக்கி ஜான் கூட சமீபத்தில் வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, வாழ்க்கையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஸ்கூல் காலேஜ் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கிறத விட ட்ராவல் அதிகமாக பண்ணுங்கன்னு சொல்கிறார். அதுவும் சக்தி வாய்ந்த இடங்களுக்கு அடிக்கடி ட்ராவல் பண்ணுங்கன்னு சொல்கிறார். காரணம் என்னென்னா, அப்படிப்பட்ட இடங்களுக்கு நீங்கள் அதிகமாக பயணம் செய்யும்போது தான் வாழ்க்கைக்கு உண்டான உண்மையான அனுபவமே கிடைக்கிறது. உங்களது ஆன்மா கரைதேறுவதற்கு உண்டான அனுபவமே அங்கே தான் வந்து கிடைக்கிறது. அதனால் தயவு செய்து ட்ராவல் பண்ணுங்கன்னு ஜாக்கி ஜான் சொல்கிறார். இன்னும் நிறைய தன்னிலை உணர்ந்த, தன்னிலை அறிந்த மகான்களாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும் சொல்வது என்னென்னா, பயணம் செய்தல் வெறும் பயணம் மட்டுமல்ல, புனித தலங்களுக்கு பயணம் செய்தல். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் ஒரு மனிதன் பயணம் செய்யும்போது உச்சகட்ட நிலையான மெய்ஞான நிலையை நிச்சயமாக அடைகின்றான். அந்த வகையில்தான் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும் 1 வீக் நம்ம இந்தியர்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் எந்த மூலையிலிருந்து வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்காகவும் நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷன் சார்பாக ஒரு 7 நாட்கள் வந்து பூட்டான் ஆன்மீக யாத்திரை வந்து மேற்கொள்ள இருக்கும். நிறைய பேர் புக் பண்ணிகிட்டே வர்றாங்க. நிச்சயமாக உங்களது வாழ்க்கையில் ட்ரிமண்டஸான, நினைத்து பார்க்க முடியாத ஆன்மீக அனுபவங்களை நீங்கள் பெறணும்னு நினைக்கிறவங்களும் சரி, இந்த புனித தலங்களுக்கு போய் அந்த சக்தியை முழுமையாக உணரணும்னு நினைக்கிறவங்களும் சரி, ஸ்பெஷலைஸ்டான கேரில் உங்களுக்கு அந்த குண்டலினியை மேலெழுப்புவதற்கு உண்டான சக்தி வாய்ந்த பயிற்சியை வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு தொட்டு தூண்டி விட போகிறேன். உணர்வு லெவலில் ஆழமான சக்தியை உணரக்கூடிய வகையில் இந்த முழுக்க இந்த பயணம் வந்து இருக்க போகுது. எங்களுடன் இணைந்து நீங்களும் வந்து பயணம் செய்யலாம். இன்னும் ஒரு சில நபர்களுக்கு உண்டான சீட் வந்து காலியாக இருக்குது. விருப்பப்படக்கூடிய நபர்கள் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போயும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கான்டாக்ட் நம்பர்ஸ்க்கும் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். இந்தியாவை சேர்ந்த இந்திய குடிமக்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது. ஓட்டர் ஐடி மட்டும் இருந்தால் போதும். வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கு பாஸ்போர்ட் என்பது வந்து அவசியம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த பூட்டான் யாத்திரையும் சரி, இந்த யாத்திரையை கடந்து உங்கள் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எடுக்கக்கூடிய புனித தலங்கள் சார்ந்த யாத்திரையும் சரி, உங்களது ஆன்மாவை மிகச்சிறந்த முறையில் அடுத்த கட்டம் கொண்டு செல்வதற்குண்டான ஒரு மாபெரும் ஒரு வழிவகையாக இருக்கும் என்பதில் எல்லளவு மையமில்லை. நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான, அற்புதமான, சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது. ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம்,
பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.